எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான நார்த் இந்தியன் ஸ்டைல் வெஜிடபிள் ஷாஹி பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் கோதுமை மாவு போடுங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஓமம். ஓமம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை பிசைய ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, இல்லைன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அப்படியே 30 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பண்ணுறதுக்கு நான் 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்து மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோல் எடுத்துட்டு மீடியம் சைஸ் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா காயும் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். கட் பண்ண எல்லா காயும் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு 2-3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. காய் வெந்ததும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு காய் எடுத்துட்டு தனியாக வச்சிருங்க. நெக்ஸ்ட் காயில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்குனது ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்க. அப்போ ஃபில்லிங் வந்து நல்லா நைஸாகவும் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக உருளைக்கிழங்கு, கேரட், அப்புறம் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உருளைக்கிழங்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மாவு ஈக்குவல் சைஸ் பால்ஸில் உருட்டிக்கோங்க. கொஞ்சம் மாவை கல் மேலே தூவுங்க. உருட்டின மாவை வச்சு தேய்க்க ஆரம்பிங்க. ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சென்டரில் வச்சு மேலே கொஞ்சமாக ஓமம் பொடி தூவுங்க. இது ஒரு நல்ல கிரன்ச்சினஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக பன்னீர் மேலே துருவி சேர்க்குறேன். பன்னீர் நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியாக நான் கொஞ்சமாக சாட் மசாலா தூள் சேர்க்குறேன். மாவை எல்லா பக்கத்துல இருந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணதும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மெதுவாக தேய்க்க ஆரம்பிங்க. இது ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பராத்தாவை தேய்ச்சதும் தவாவை சூடு பண்ணுங்க. தேய்ச்ச பராத்தாவை தவாவில் போட்டு வேக விடுங்க. 2 பக்கமும் நல்ல வெந்ததும் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் டாட்ஸ் மாதிரி வந்ததும் மேலே வெண்ணெயை தடவுங்க. நான் வெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெண்ணெய் சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும். எல்லா பக்கமும் வெண்ணெய் தடவுங்க. வெண்ணெய் தடவினதும் 2 பக்கமும் நல்லா வேக விடுங்க. நல்ல சூடாக நம்மளோட ஷாஹி வெஜிடபிள் பராட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த ஷாஹி பராட்டாவை நல்ல ஒரு பூண்டு ஊறுகாய் அப்புறம் ரைத்தாவோட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக செய்கிற சப்பாத்தி ரோட்டிக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமான பராட்டா ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.